இது தொடர்பாக தமது கருத்துக்களை வழங்குவதற்காக பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். திருமிகு தராசு ஷியாம், வணக்கம். தற்போது ஒரு பெரிய திருப்பமாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். இது என்ன விதமான தாக்கத்தை அந்த மாநில சட்டப்பேரவையில் மட்டுமல்லாமல் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாடலிபுத்திரத்து பதிவிடத்திலே நிதிஷ்குமார் தலையை கொடுத்து விட்டார். 9வது முறையாக மீண்டும் பல்வேறு பல்டிகளை அடித்து முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இதுல இந்தியா கூட்டணிக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதுதான் என் கருத்து. காரணம், என்டிஏ வெர்சஸ் இந்தியா, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா வெர்சஸ் அதர்ஸ். நரேந்திர மோடி பிரதமராக வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் மற்றும் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள். இந்த 2 அணியில் ஒரு அணியில் போய் மீண்டும் நிதிஷ்குமார் சேரும் போது மாற்று அணிக்கு அதுல என்ன நஷ்டம் இருக்கிறது? ஒரு வகையில் ஒரு வசதி என்னவென்றால், முன்பு நிதிஷ்குமாருக்கு சேர்த்து நாம் தொகுதி பங்கீடு செய்ய வேண்டும். இப்போது அந்த நிலைமை இல்லை. பீகார் மாநிலத்தின் பாராளுமன்ற தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி, ஆர்ஜேடி, இடதுசாரிகள் அவர்கள் பிரித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு பணி எளிது. ஆனால் வாக்காளர்கள் மத்தியில் மீண்டும் அந்த ஒற்றை வேட்பாளர் தானே. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒற்றை வேட்பாளர், என்டிஏ கூட்டணிக்கு எதிராக ஒற்றை வேட்பாளர். இதுல நிதிஷ்குமாரின் அந்த சுய கௌரவம், அவரது அரசியல் மரியாதை எல்லாம் அடகு வைக்கப்படுகின்றன. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பாடலிபுத்திரத்து பலிபீடத்திலே நிதிஷ்குமார் தலையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு ஆபத்து இருக்கிறது. இந்த ஆட்சி எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? காரணம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுதான் நரேந்திர மோடி அவர்களின் முழக்கம். இப்போது அடுத்த ஆண்டு பீகார் மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல். நடப்பு ஆண்டிலே மே மாதம் அல்லது ஏப்ரல் மாத கடைசியிலே பீகார் மாநிலத்துக்கு தேர்தல். அடுத்த 9 மாதத்திலே சட்டமன்ற தேர்தல் வைப்பதை விட ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்றத்தையும் சேர்த்து இப்போதே நடத்தி விடலாம் என்று கூட பாரதிய ஜனதா மேலிடம் முடிவெடுக்கலாம். காரணம், அவர்கள் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுப்பார்கள். தூது செய்தும், வாது செய்தும், தொல்லறத்தை சுட்டரித்தும், செய்தும், ஆதிக்கம் எய்தும் சூழ்ச்சி. இதுதான் பாரதிய ஜனதா. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் நிதிஷ்குமார் இந்த முடிவை எடுத்தார் என்று கூட எனக்கு புரியவில்லை. அவரது அரசியல் குருநாதர் ஜெயபிரகாஷ் நாராயணன் இதே பாட்னா நாங்கள் 1976-77 காலகட்டத்தில் பார்த்தது. இந்திரா காந்திக்கு எதிராக ஒற்றை வேட்பாளரை நிறுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு 292 இடங்களிலே வெற்றி அடைந்தார். அந்த குருநாதர் பரம்பரையிலே வந்த நிதிஷ்குமார் இப்போது 9வது முறையாக கட்சி மாறுகிறார் என்று சொல்லும் போது இதை விட ஒரு மோசமான அரசியல் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இதுல இந்தியா கூட்டணிக்கு ஒரு வசதி என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு வசதி அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைப்பதில் மிக முக்கியமான பங்காற்றினவர் நிதிஷ்குமார். பாட்னாவில் தான் இந்த இந்தியா கூட்டணிக்கான அந்த முதல் அடித்தளமும் போடப்பட்டது. இப்போ கடைசியா நடந்த இந்தியா கூட்டணியோட அந்த மீட்டிங்ல தனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியும் PM வேட்பாளரா தன்னை அறிவிக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அவருக்கு ஏற்படுத்தினதாகவும், அதுதான் இந்த சலசலப்புகளுக்கு காரணமா ஒரு ஆரம்ப புள்ளியா அமைந்ததும் அப்படின்னும் சில செய்திகளும் வெளியாகி இருக்கு. இப்போ அவரு பாஜகவுடன் இணைந்தது அப்படிங்கிறது என்ன விதமான அரசியல் லாபத்தை அவருக்கு கொடுக்கும்? என்ன விதமான தேர்தல் கணக்கு அவருடையது? ஏன்னா அங்கேயும் அவருக்கு முதல் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்க போறது கிடையாது. அவர் ஒருங்கிணைப்பாளரா என்டிஏக்கு செயல்பட போறது கிடையாது. அப்போ அப்படின்னா என்ன கணக்கு அவருடையது? அவருடைய மனக்கணக்கு எல்லாமே தாறுமாறான தவறான கணக்கு தான். காரணம், 2020 சட்டமன்ற தேர்தலிலே இந்தியாவுக்கும் நிதிஷ்குமாருக்குமான உடன்பாடு சட்டமன்ற தொடர் காலத்தை, அதாவது 5 ஆண்டுகளை 2.5 ஆண்டுகளாக பிரித்துக் கொள்வது. அந்த வகையிலே பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் துணை முதல்வர், அவருக்கு 2.5 ஆண்டு விட்டு தர வேண்டும். அந்த விட்டு தர வேண்டும் என்கிற நிலைமை வரும்போது அவர் மீண்டும் அணிமாறுகிறார். அணிமாறும் போதும் கடைசி ஒரு வருடம், அதாவது கிட்டத்தட்ட 1.25 வருடம் அதை தேஜஸ்விக்கு விட்டு தர வேண்டும் என்கிற நிபந்தனையோடு தான் ஆர்ஜேடி ஆதரவு தந்தது. அப்படி விட்டு தர வேண்டும் என்கிற நிலைமை வரும்போது மீண்டும் அணிமாறுகிறார். ஆக ஒட்டுமொத்தத்திலே முதல்வராக தொடர வேண்டும் என்கிற அந்த ஒற்றை ஆசையை தவிர வேறு என்ன இருப்பதாக நிதிஷ்குமாருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக அவர் ஆனது, எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றாக திரட்ட முயற்சி செய்தது எல்லாமே இந்த அடிப்படையில் தான். அவருக்கு ஒரு நப்பாசை அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று. ஆனால் அது முன்பே அது நடக்காமல் போன ஒரு விஷயம்தான். நிதிஷ்குமாரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் ஒட்டுமொத்தத்திலே இந்தியா கூட்டணி பல்வேறு மாநிலங்களிலே சிதறும். அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கார்கே அவர்களை இந்தியா கூட்டணியின் பிரதான அமைப்பாளராக அவரை முன்மொழிந்ததே அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும். அப்போதே நிதிஷ்குமார் முகத்திலே வருத்தங்கள் படிக்க தொடங்கினார்.
நீங்கள் கன்வீனராக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது நான் வந்து கார்கேக்கு கீழ் கன்வீனராக இருக்க முடியாது என்று அவர் மறுத்தார். ஆக அதிலிருந்தே அவரது அரசியல் போராட்டம், அந்த ஊசலாட்டம் தெரிய ஆரம்பித்து விட்டது. நீங்கள் சரியாக சொன்னபடி அவர் பிரதமர் வேட்பாளராக எந்த காலத்திலும் ஆக முடியாது. என்டிஏ கூட்டணியில் எந்த காலத்திலும் ஆக முடியாது. நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு கூட அங்கு வரிசையாக தலைவர்கள் இருப்பார்கள். அதே போல என்டிஏவின் ஒருங்கிணைப்பாளராகவும் எந்த காலத்திலும் ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த முடிவால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? ஏமாற்றம் மிஞ்சம். ஒருவேளை பாரதிய ஜனதா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முடிவிலே தீவிரமாக இருந்தால் அடுத்த ஒரு மாதத்திலே வந்து இந்த ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடும். ஆக மக்களவை தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமை கூட பீகார் மாநிலத்துக்கு ஏற்படும். பாரதிய ஜனதா பல்வேறு மாநிலங்களில் நடந்து கொள்கிற விதங்களை எல்லாம் பார்த்தால் இது ஒன்றும் புதுமையாக எனக்கு தெரியவில்லை. இங்கு கூட அதிமுகவை உடைப்பதற்கான முயற்சியிலே பாரதிய ஜனதா ஈடுபட்டு இருப்பதாகத்தான் எனது நெருங்கிய நண்பர்கள் கூறுகிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்திலே ஒன்று எதிர்க்கட்சிகளை மிரட்டுதல், அல்லது எதிர்க்கட்சிகளை பணிய வைத்தல், அல்லது எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்துதல். இந்த சூத்திரத்தில் தான் பாரதிய ஜனதா எப்போதுமே செயல்பட்டு கொண்டு வருகிறது. அது நிதிஷ்குமாருக்கு தெரியும். தெரிந்தும் இந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் அபாயத்தை எடுக்கிறார் என்றால் பாடலிபுத்திரத்து பணியிடத்திலே அவர் தலையை கொடுக்க தயாராகி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். முதல்வராக தொடர்றது தான் அவருடைய விருப்பம் அப்படின்னா, இப்போ ஆர்ஜேடியோட மகா கத்பந்தன் கூட்டணியிலே தொடர்வதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வரப்போகிற அந்த ஜெனரல் எலெக்ஷன்ல ஓபிசி ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பங்காற்றும் அப்படின்னு ஒரு நேரட்டிவும் கூட சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல அந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் கூட பீகார் மாநிலம் தான் அந்த ஆய்வு, சாதிவாரி ஆய்வு அப்படிங்கிறது ரிசல்ட்டையும் அவங்க தான் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ ஒரு தீவிர இந்துத்துவ நிலைப்பாடு கொண்ட பாஜகவுடன் இணைகிறப்போ பல்வேறு சமரசங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா நிதிஷ்குமார் தரப்புல இருந்து செய்ய வேண்டி வரும். இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்க ஒரு பக்கம் இந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாஜகவோட இணைகிறாங்க. இதெல்லாம் அவர் பத்தின ஒரு கிரெடிபிலிட்டியை கேள்விக்குள்ளாக்கும் இல்லையா? கண்டிப்பாக அவரது நம்பிக்கை தன்மை வந்து மிக மிக குறைந்து போகும். நீங்கள் சரியாக சொன்னபடி கேஸ்ட் பேஸ்ட் சர்வே பீகார் மாநிலம் தான் முதலில் எடுத்து புள்ளி விவரங்களை எல்லாம் வெளியிட்டது. மத்திய அரசாங்கம் அதை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. பாரதிய ஜனதாவின் கொள்கையே வந்து அதற்கு எதிரானது. காரணம் வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு என்பது இந்து ஓட்டு வங்கியை பிளவுபடுத்தும் என்பது அவர்கள் கணக்கு. எந்த காலகட்டத்திலுமே அவர்கள் அதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். இந்த ஆண்டு நமக்கு நடைபெற இருக்கிற தேர்தலே கிட்டத்தட்ட இந்த நேரேட்டிவில் தான் செட் ஆனது. ராகுல் காந்தியே எல்லா இடங்களிலுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பேசி வந்தார். சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிராக இருக்கிற ஒரு அணியில் போய் நிதிஷ்குமார் சேர்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர் தான் முதலில் துவங்கி வைத்தார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவர் எடுக்கிற இந்த முரணான நிலைப்பாடுகள் பீகார் மாநில மக்கள் மத்தியிலே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துமே. எப்போதுமே எனக்கு தெரிந்து இந்த அரசியலில் 45 ஆண்டுகால பத்திரிகை அனுபவத்திலே கட்சி மாறினால் எப்போதுமே மக்கள் கவனத்தை கவரவே முடியாது. மக்கள் வந்து மனதிற்குள் மிக எரிச்சலோடு இருப்பார்கள். நிதிஷ்குமாரின் ஒரு பெரிய ஒரு பாணி என்னவென்றால் எல்லாவற்றையும் வந்து ஒரு பெரிய அமைதியான புன்னகையோடு, ஒரு புத்தரின் புன்னகையோடு எதிர்கொள்வது, ஒரு அப்பாவித்தனமாக சிரிப்பது, இது வந்து அவரது பாணியாக இருக்கிறது. ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்கிறது. அது வந்து உண்மை. அந்த ஒற்றை இமேஜை மட்டும் வைத்துக் கொண்டு அவர் வந்து செயல்பட்டு வருகிறார். ஆனால் அப்படி இருந்துமே போன 2020 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 78 இடங்களில் வந்து ஆர்ஜேடி தானே பிடித்திருந்தது. நிதிஷ்குமார் கட்சிக்கு வரும் 45 இடங்கள் தானே. 45 இடங்களை வைத்துக் கொண்டுதான் 2020 2024 வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். 243 சட்டமன்ற இடங்கள் பீகார் மாநிலத்துக்கு நம்மை விட அதிகம். வெறும் 45 இடங்களை வைத்துக் கொண்டு அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அப்படி என்றால் சமரசம், அரசியல் என்பது சமரசத்தின் தாய் தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சரிவை நோக்கிய சமரசம் அரசியலிலே அவரை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்? இதுவரைக்கும் அவர் சேர்த்து வைத்த எல்லா நற்பெயரையும் இதில் இழக்கிறார். இது போக வெற்றியாவது மக்களவை தேர்தலில் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. மீண்டும் இதே நிலைமை தானே. பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்துவார்கள். இந்தியா கூட்டணியிலே பீகார் மாநிலத்தை பொறுத்தவரையில் தொகுதி பங்கீடு மிக மிக எளிதாகிறது. ஆக தொகுதி பங்கீடிலே இயல்பாக எழக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நிதிஷ்குமார் தனது ராஜினாமா மூலமாக தீர்த்து வைத்து விட்டார். நிச்சயமாக சார், நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியோட இணைகிறது அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.